ஓகே, ஒரு சிறிய ஃப்ரெஞ்சு பயிற்சி ஒன்று பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே இருக்க வசனங்களை பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற இந்த விடைபெற்றிருக்க இடத்துக்கு இங்கே இருக்கிற சொற்களை நாங்கள் இணைக்க வேண்டும். அது என்னென்று நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ முதல் வசனம் பார்ப்போம். ஓகே, இப்போ je vais le médecin. ஓகே, இப்போ je vais என்றால் நான் போகிறேன் அர்த்தம். ஓகே, நான் போகிறேன். அலை என்ற வினைச்சொல் நிகழ்காலத்தில் je vais. le médecin என்றால் மருத்துவர், டாக்டர். ஓகே, பட் நான் மருத்துவர் இடத்துக்கு நான் போகிறேன். ஓகே, மருத்துவர் அலுவலகத்துக்கு நான் போகிறேன். ஓகே, இப்போ இதில் என்ன நாங்கள் இணைக்கணும்? on pour chez. இதில் என்ன நாங்கள் இணைக்க வேண்டும்? ஷே. ஷே தான் நாங்கள் இணைக்க வேண்டும். ஓகே, ஷே என்றால் அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்தில், ஒரு நபரின் இடத்தில் இல்லாட்டி ஒரு ஆளுடைய வீட்டில் அந்த அர்த்தத்தை குறிக்கும் ஷே என்றால். ஓகே, அப்போ இந்த இடத்துல நாங்கள் je vais chez le médecin. ஓகே, je vais chez le médecin. அர்த்தம் வந்து அப்போ நான் மருத்துவருடைய அலுவலகத்துக்கு நான் செல்கிறேன், டாக்டரை பார்க்க போகிறேன். ஓகே, ரெண்டாவது வசனம் elle part Italie. d'accord, elle part என்றால் அவள் புறப்படுகிறாள். இத்தாலி உங்களுக்கு தெரியும், இத்தாலி நாடு. ஓகே, இப்போ அவள் இத்தாலிக்கு புறப்படுகிறாள். ஓகே, இப்போ இங்கே நாங்கள் போட போகிறோம் என்றால் அந்த இக்கு. ஓகே, இப்போ இந்த இக்குன்றதை நாங்கள் போட போகிறோம். ஓகே, ஹலோ, அப்போ என்ன வைக்கணும்? on pour. இதில் ரெண்டில் இது வரும். சரியான விடை on. ஓகே, இப்போ elle part en Italie தான் நாங்கள் செய்ய வேண்டும். ஓகே, elle part en Italie. ஹலோ, அப்போ ஏன் வந்திருக்கு என்று பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்போ இந்த பிரெஞ்சு மொழியில் பார்த்தீங்கன்னா நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இருக்குது. ஓகே, இப்போ நாடுகள் வந்து பெண்பாலாக இருக்கும் பொழுது நாங்கள் இக்கு என்றதுக்கு நாங்கள் ஓ இணைக்க வேண்டும். ஆண்பாலாக இருந்தால் ஓ இப்படி வரும். ஓகே, ஓ கம்சா. உதாரணத்துக்கு இப்போ ஆண்பால் ஒரு நாடு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ le Sri Lanka, இப்போ je vais au Sri Lanka. elle part au Sri Lanka என்ற மாதிரி வந்திருக்கும். ஓகே, இப்போ இத்தாலி என்றது பெண்பால் நாடு. அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த பெண்பால் நாடு ஆண்பால் நாடு எப்படி கண்டுபிடிக்கிறாண்டு? இப்போ நாடுகளுக்கு கொஞ்சம் சுலபம் தான். ஓகே, இப்போ என்னென்றால் இப்போ கடைசி எழுத்து இந்த மாதிரி ஈழ வந்திருந்தால் நாங்கள் வந்து அதை பெண்பால் நாடாக கருதுவோம். ஒரு 95%. ஓகே, அப்போ சில விதிவிலக்குகள் இருக்கிறது. அப்போ கடைசி வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ அதுக்கு வந்து நாங்கள் pour இணைக்க போகிறோம். அப்போ ce cadeau est pour toi. Okay. Ce cadeau est pour toi. pour என்றால் இக்காக என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, pour என்றால் இக்காக. இப்போ இங்கிலீஷில் for என்றை போல. அப்போ ce cadeau இந்த பரிசு உனக்காக. அதே போல் cette vidéo elle est faite pour vous.